வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸ் கூடவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற முட்டை குழம்பு பார்க்கும் போதே கண்டிப்பாக எல்லாருக்குமே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் கிரேவி மாதிரி உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபி கூடவே ஒரு கீரை கடையல் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அகலமான ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்லா அகலமான பேன் இல்லை அகலமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது அதுக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம தள்ளி தள்ளி ஊற்ற முடியும். இதில் நான் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, உங்கள்கிட்ட ஏலக்காய் அன்னாசி பூ இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாசனை பொருளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அதை மட்டும் நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். இதில் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற அளவெல்லாம் கரெக்டாக 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை மாற்றிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நல்ல பெரிய தக்காளியாக ஒன்று பழுத்ததாக பார்த்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் புளிப்புக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. மீடியம் சைஸ் தக்காளினா 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதில் 4 ஸ்பூன் தேங்காய் துருவலோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முட்டை குழம்பு அப்படின்றதுனாலே மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஆச்சி கரம் மசாலா தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம மறுபடியும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் சோம்பு இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துறேன். இது வரைக்கும் கிரேவிக்கு கொஞ்சம் கூட நம்ம உப்பு சேர்க்கல. ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணியாக இருக்கும் போது நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு முட்டைக்கும் இன்னொரு முட்டைக்கும் இடையில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக முட்டை வேகும். அதே மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கூட அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு முட்டை வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன்.
ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு மிளகு பிடிக்கும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. செம்மையாக இருக்குது குழம்பு. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹாஃப் பாயில் மாதிரி பிடிக்கும், நல்லா வெந்தால் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறேன். இப்போ நல்லா முட்டை 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செஞ்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்ப கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள்.